இன்னைக்கு நம்ம கிராணி சேலஞ்சு ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கு. யாருமே அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கூட யாருமே தொட முடியல. ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விஆர் ராக்கர்ஸ் சேனலில் வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 3ல எஸ்கேப் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஏன்னா போன வீடியோவில் நம்ம எஸ்கேப் தான் ட்ரை பண்ணோம், ஆனால் எக்ஸ்ட்ரீமில் வச்சதுனால யாருமே தாண்ட முடியல. ஸோ இன்னைக்கு ஆலன் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈஸியில் வச்சு அட்லீஸ்ட் 2 எஸ்கேப் இருக்குல்ல, ஒன்று கேட்டு ஒன்று நான் ட்ரை பண்ணு. ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் நாங்கள் 4 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக விஆர் ராக்கர்ஸ் டீம் இங்கே இருக்கோம். ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்கள் கிராணி வீட்டை தாண்டி எஸ்கேப் ஆகி போகணுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ போடணும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு இன்ட்ரோ போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் இப்போ இன்ட்ரோ வராது, ஏன்னா அது லாஸ்ட் வீடியோலையோ பார்த்துருப்போம். ஓகே ஸோ இன்னைக்கு அட்லீஸ்ட் தாண்டிடணும். 2 பேரா கிராண்ட்பா கிராண்ட்மா 2 பேரும் கிராணி ஓகே. கிராண்ட்பா கிராணி டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிராணிக்கு நல்லா காது கேட்கும், ஏதாச்சும் சின்ன சவுண்டு போட்டாலும் வந்துடும் வெளியும். கிராண்ட்பா கொஞ்சம் சோம்பேறி, நம்ம நவீன் மாதிரி அங்கேயே தூங்கி நிற்பாரு. மண்டபத்திலே ஒன்று போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல்ல நம்ம இப்போ பார்க்கலாம் எந்த எஸ்கேப் பண்ணலான்னு பார்க்கலாம். எந்த பொருள் கிடைக்குதோ அதை பொறுத்து. ஓகே ஓகே, இதுக்குள்ள இது வேற ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. ஓகே, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஆக்சிலேட்டரா இது? ஓகே, ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ சூப்பர். ட்ரெயின் எஸ்கேப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அதான் ட்ரெயின் ஆஃப் பண்ணிட்டேன். சவுண்டு இப்போ கிராணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபோட்டோலாம் இருந்தது. ஓகேங்க, ஒன்றுமே கிடைக்கல கிச்சனில். சுரங்க பாதையில் அடங்கி போகிறாரு. இப்போதைக்கு கிராணியாக வரல, கிராண்டா யார் வந்தாங்க 2 பேர் கிராணி தான், கன்ஃபார்ம் கிராணி தான். ஏன்னா கிராண்ட் பாக்கு காது கேட்காது, கன்ஃபார்ம் கிராணி தான். நின்றுருக்காங்க. பாட்டிமா, ஏன் பாட்டிமா குஞ்சு பார்க்கறதுல கண் தெரியாதா? ஓகே, அது அந்த பக்கமாக போகுது, நம்ம இந்த பக்கமாக போகலாம். பாடா, என்ன ஒரு எஸ்கேப் ஆகல. இப்போ கிராண்ட்பா வரானா கேட்கோ சத்த. கிராண்ட்பா வந்தால் சைக் ஆகிடும். வந்துடாது. சவுண்ட் போய் கொஞ்சம். இருக்கா ஃபுல்லாக சவுண்டு? ஓகே ஓகே, இங்கே ஃபியூஸ் கிடச்சிருக்கு, தேவையில்லை ஃபியூஸு. ஓ வந்தார் கிராண்ட்பா. பழைய ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். கிராண்ட்பாக்கு 2ல் என்னன்னா கிராண்ட்பா ஏதோ குச்சி தான் வச்சுருப்பாரு. இந்த 3ல் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, கன்னெல்லாம் கொடுத்துருக்காங்க கையில். இதுனா அது ஏன் அனுப்பல, சும்மா ப்ரோக்கடைல் அது என்ன ஒரு கீழே ஒரு கல் கூட கிடைக்கலையே. ஒரு கல் கச்சா என்ன பண்ணுறாரு? கல் கச்சா நல்லாயிருக்கும். மியூசிக்கெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இது நைட் டைமில் நல்லா ஹெட்ஃபோன் போட்டுனாங்கன்னா இன்னும் சூப்பராக. இப்போ போட்டாங்க முடிஞ்சிருச்சு. ஒன்றுமே பண்ணல. நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈஸியில் இருக்கிறதால கொஞ்சம் பயம் இல்லாமல் விளாட்னா, ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் நம்மளை லீனியன்ஸாக விட்டுருவாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம டோரை வந்துட்டு வெளியே போகலாம். கீழே ஏதாச்சும் இருந்துச்சு? சாரி, ஆக்சிலேட்டர் இருந்துச்சு. இல்லை ஒன்றே இல்லை. ஓகே, மேலே போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நுழைஞ்சிடலாம். யார் வந்தாலும் ஒரு கை பார்த்தலாம். தாத்தா இருப்பார், இருக்கணும். வராது தாத்தா வராது. இரு ஃபஸ்ட்டு தாத்தா வராது. ஃபியூஸ் தேவை. ஃபியூஸு எதுக்கு? ஃபியூஸ் ஃபியூஸ் ஆகும். ஸோ தாத்தா வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆயா வந்துச்சு.
ஆயாவும் வெளியே போயிட்டாங்கோ. இப்போ நீங்க வெளியே போயிட்டாங்கோ. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ரெண்டு பேர் போயிட்டு இருந்தால நம்ம கொஞ்சம் உஷாராக விளாடலாம். இது இருக்குது ஜென்ரேட்டர் கேபிள். இது எதுக்கு யூஸ் ஆகும்? ஏதோ கேட்டு ஆமாம் யூஸ் ஆகும் கீழே கீழே. எங்கே எடுத்துன்னு போகணும்? அதுக்கு இங்கே செட்டி வேணும். இது சவுண்டு வராங்க. சரி தாத்தா வந்துருந்தாரு. ஆயா வந்துச்சு. பாட்டி பார்க்க எஸ்கேப் ஆகிட்டோம். செம்ம. ஐயோ வெப்பனுக்கு எதுவுமே கிடைக்கலையா? லெஃப்ட் போ. அந்த ரூம் லெஃப்ட் இந்த ரூமா? இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். மேட்சஸ் யூஸ் இல்லை. எதுவுமே ப்ளேஸ் பண்ணிட்டாரு நவீன். நவீன் கொஞ்சம் கூச்ச சுபாவம். திறக்கலாமா வேணாம்? திறந்துட்டு போயிடலாம் இடிச்சுக்கிட்டு. எதுவும் இல்லை, யாருமே இல்லை. ஓகே யாராச்சும் ஏறி வந்துடும். அதுதான் பையன். மேலே காக்கா இருக்கும், பக்கத்தில் குருவி இருக்கும். என்ன சொன்னாலும் நம்புறாங்க. காக்கா கிட்ட எதுவுமே இல்லை. இதுக்கு காயின் வேணும். ஸோ நம்ம போய் மேட்சஸ் எடுத்துக்கலாம். கட்டை கீழே போட்டேல்ல. ஸோ ரைட் அங்கே போகலாம். ஃபஸ்ட்டு கட்டை எடுத்துன்னு வந்துடலாம். அது பற்ற வச்சா தான் அந்த காக்கா அங்கே போகும். புகை வந்துச்சுன்னா அங்கே போயிடும் காக்கா. ஸோ கிடாவும் ஃபாஸ்ட்டு இறங்குடா கீழே. ஒருத்தன் எங்கே மேட்சஸ் இங்கே தான் இந்த ரூமில் தானே பார்த்தோம் மேட்சஸ். பாருங்க என்ன அது வாங்க போங்க. பாடுறா என்ன பாடணும்? ஐயோ மேட்சஸ் ஒன்லி. ஓகே மேலே இங்கே ட்ராப் பண்ண போயிடலாம். ஏன்னா மேட்சஸ். ஓ ரைட் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது அந்த மேட்சஸ். எங்கே செகண்ட் ஃப்ளோர்லையா? அது ஃபஸ்ட்டே சொல்கிறேன். நான் இவ்வளோ தூரம் நான் சும்மா ஏறி வந்தேன். ஏய் எங்கடா சாமி வராங்க கேட்க. ரெண்டு பேர் யாரும் வரல. இறங்குடா. இவன் ஒருத்தர் இறங்குறது போயிடுது. வைக்கணும். பார்க்கல ட்ராப் வச்சுட்டு போது பாரு. பாட்டிமா உங்க பேரெல்லாம் நினைச்சு என்ன விடலாம்ல. போடாடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா போயிடும். தாத்தா வர ஓஹோ கரெக்டாக தாத்தா தூங்குற இடத்துல வந்து பார்த்துட்டேன்னா. பாடுறா டேய் தாத்தா பயலே சாவ செத்த பையல ரெட்டியாகிறேன். பாட்டிமா ஐ எம் சாரி. சூட்டுக்கிட்டே தான் வைக்கணும்ப்பா. மண்டையில நான் வைக்கலாமா? கிராப்ல மாட்டிக்கினே. சரி ஓகே எஸ்கேப் ஆயிடலாம். ஓ சைலப். ஓகே இப்போ போய் ஒன்று செக் பண்ணி இப்போ முதல்ல அந்த கட்டை எதுக்கும் நம்ம எனக்கு ஒரு இது இருக்குது. 2 ஆமோ எடுத்துக்கலாம். யாருன்னா வந்தாங்கன்னா டக்குன்னு போடுறதுக்கு ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ எங்கே போகணும்? ஐயோ இங்கே விட்டுறாப்பா. ஸ்லிங் ஷாட் இல்லை ப்ரோ. அது ஃபியூஸு இப்போதைக்கு யூஸ் ஆகாது. சக்குன்னு போகணும். 2 நிமிஷத்துக்கு தான் விட்டு வச்சுருக்காங்க. இது லெஃப்ட்ல இங்கே ஒரு ஆமோ இருக்குது. ஆமோ எடுத்து வச்சுக்கலாம். கீழே வந்து செக் பண்ணலாம். இங்கே ஏதாச்சும் இருக்காங்க. இங்க எதுவுமே இருக்காது. சரி இப்போ எங்கே போகணும்? இங்கலாம் எதுவுமே இருக்காது எப்பவுமே. ஏய் பாரா இருக்கோ. ஒரு டைமில் இருக்கும்டா. ஒன்றுமே இருக்காது. இப்போ ஒன்றுமே இல்லைனா ஒன்றுமே இல்லை. ஒரு டைமில் இருக்கும். அந்த ஒரு டைம் நம்ம இப்போ விட்டு போயிட்டோம்னா நான் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணி பின்னாடி இருக்குது. அது இங்கெல்லாம் கூட பார்த்தேன். இவ்வளோ பெரிய வீடு வச்சுக்கிறாங்க. மல்லிகை சாமான் எதுவும் வைக்கல பாரு. எங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்குது. தாத்தாவோ ஆயாவோ இவ்வளோ பெரிய வீட்டில் கூட்டியாங்க.
சரி ஏய் ஏய் அந்த கண்ணத்தின் போய் காக்காவை சுட்டுரு. நமக்கு தான் வெப்பன் இருக்கே சும்மா காக்காவை சுட்டுரு. ரைட் அவ்வளோதான் ஒரு பொருள் தான் இருக்கும். வாங்க போயிடலாம் மேலே இருந்து காக்கா சுட்டுருப்பாங்க. இப்படி போகலாம் இல்லை போகலாம். ஸோ நம்ம லிஃப்ட்டில் போக போகிறோம் நீ ஐயா வேற செகண்ட் ஃப்ளோர் மட்டும் போகும். செகண்ட் ஃப்ளோரா சாரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா? இப்போ இது கிரவுண்ட் ஃப்ளோரில் போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது அது இறங்கிடலாம் தேங்க்யூ லிஃப்ட் வந்துக்குது கிராணி. வந்தா ஒன்று போடுறான் பாரு கண்ணிலே. ஓகே மேல் போயிடுச்சு. தாத்தா பாவம் அவர் தூங்குற இடத்துல வந்து உட்காண்டோம். அதனால அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேலே ஏறுங்க. என்னப்பா நீ ஏறுறது கூட இவ்வளோ கஷ்டப்படுற. ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் எதுக்கு உள்ளே வரணும்? இவன் உள்ளே வந்து நம்ம இவனை எஸ்கேப் பண்ண வச்சுக்கின்னு காக்கா நடு இப்போ பாட்டி வரோடா. மேலே ஏரியானா காக்காவை சுட்டா கூட இது தெரியலையே, தெரியாம போயிடுச்சு. ஓகே மறுநாள் வாங்க போறாரு நம்ம. காயின் எங்க? காயின் அங்கே தான் இருக்கும். போயிட்டு வரா நீ. ஏய் காயின் கீழே வந்துட்டுதோ. அது கீழே இறங்காத அப்படி. கீழே எப்படி போவோம்? கீழே போயிட்டு சொல்ல வேண்டிய நோ ப்ராப்ளம் என்ன யாரு அது வராங்க. காக்கா சுட்டா கூட இங்கே காக்கா செல்லமா வந்துருக்காங்க. என்ன மெத்த செல்லமும் வாழ்க்கலாங்க. இல்லைங்க யாரும் வரல. சரி இப்போ என்ன பண்ணோம்? கீழே போ. இங்கே குச்சா செத்துருவோம் கன்ஃபார்மா. அதான் அது ஸ்டெப்ல இருந்து போ. ஏற்கனவே ஒரு புல்லட் தான் இருக்குது. 2 பேர் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இது ஃபர்ஸ்ட் யாருன்னா வராங்கன்னு வெயிட் பண்ணி பாரு. 2 மாதிரி கேமரா இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ வா பார்த்துக்கலாம். ஏதாச்சும் வந்தால் சொல்லலாம். வந்தா சுடலாம். சொல்லலாம் அது என்ன ஓகே இப்போ யாரோ வரல. சும்மா இதுக்கு பார்த்தா 2 நிமிஷத்துக்கு வரமாட்டாங்கடா யாரும். வருவான். நான் ஆட்டுக்கு கொஞ்சோட கேட்குது கருவி. எனக்கு கேட்குது ஆனால் அது தாத்தா கேட்கணுமே. ஒரே பயமா இருக்குது. அது ஹார்ட்பீட் ஆஃப் தாத்தா ஆயா. அது முன்னாடி புல்லட் வச்சுப்படா. ஒரே புல்லட் வச்சுன்னா சொல்லிடுறேன். அங்க ஒரு இது இருக்கு. இங்க யாருமே வரல. வரமாட்டாங்க 2 நிமிஷத்துக்கு. ஐயோ கண்ணு ரெட்டு பாத்தியா? கண்ணு பார்த்து சரி ஐயோ தெரியல. ஓகே நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிளேயர் தான் இல்லை. பார்த்தாலே தெரியுது. ஓகே மேல தைரியமா போயிட்டு இருக்காரு. இல்லை ஏய் அது யூஸ்லெஸ் டியூட். ஓகே கேட்டுக்கு தான். ஓகே நம்ம காயின் எடுத்துக்கலாம். ஓய் கல்லு மாதிரி தந்துச்சு இந்த செகண்ட். அது நான் போட்ட பாயிண்ட். ஓகே அந்த ஃபயர் பிளாக் எடுத்துக்கினா யூஸ் ஆகுமா? இல்ல ஃபயர் தான். லாக் ஃபயர் உண்டு. பேர் லாக் தான். ஆனா இந்த கேம்ல உட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ அவர் கீழே போனோம் முக்கியங்கிறாரு. வழி தெரியல. இப்போ நீ எங்க நினைச்சு அங்கேயே போடலாம். தாத்தா வருவார் ரெடியாக இருக்கு. ஓகே தாத்தா கீழே தான் போனாருன்னு சொல்ற. மேல பாரு கீழே பார்க்காத. போ தாத்தா ஐசியூ காஞ்சின கண்ணாவது. என்னங்க ஏய் அந்த கை அமுக்கடா டிராப் பண்ணாது. ரெடி கீழே பார்த்துக்கிறாரு வராங்க போயாரா. ஐயோ இது முக்கிறாரு. என்னங்க காயின் கீழே குனி கரெக்டாக கேமரா வச்சுக்கிறேன். ஏட காயின். ஐயே இதுனா இவ்வளோ பெரிய பாட்டா இருக்குது. ஓகே இப்போ எங்க போடணும்? கை அந்த கை ப்ரெஸ் பண்ணு. இப்போ அந்த டிக்கெட் வரும். ஓகே
ப்ரெஸ் பண்ணல. ஓகே அந்த டிக்கெட் தட்டு அந்த கீழே போ இருங்க. அந்த மிஷின் ஏதோ இருக்கு ஏதோ இங்க இருக்குங்க. அதான் நான் போட்டேன் ஆக்சிலேட்டர். அவங்க குட்ரா அந்த மிஷின் கிட்ட சவுண்ட் பண்ணுவாரு. ஓகே டோர் ஓப்பன் பண்ணிடும் அது. போய் ஆக்சிலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடு. உள்ள போ. ரொம்ப முக்குறாரு. கோவம் வந்துச்சுன்னா நானே எடுத்து ஆடிடுவேன். ஓகே இங்க ஃபிக்ஸ் பண்ணு. இன்னும் கொடுக்க முடியல நான். இந்த சைடு பெருசு இங்கயா? யாரா வேணும்னு வெக்கேத்துறாங்க. இங்கயா? டிராப் என்னத்துக்குடா பண்ற? கை என்னத்துக்குடா இருக்குது? ஓகே இங்க பண்ணனும். இங்கயா? அந்த சைடு. இதா? இப்போ கையை பிரஸ் பண்ணு. ஓகே இப்போ நெக்ஸ்ட். சரி போ இப்போ நெக்ஸ்ட் பொருள் எடுப்போம். நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும்? ஓ யாரா வாட்ச்றாங்க. ஓய் டோர் மூடுடா. ஐயோ என்னது இது? பல். டே 3 க்கு வந்திருக்கோம். டே 4 ஆமாம் ரொம்ப அர்த்தம்லாம் வாங்க தெரியுது. ஸோ டே 4 க்கு வந்திருக்கோம். 3 பேர் ஆடி ஒன்றும் பண்ணல. அட்லீஸ்ட் நானாவது கொஞ்சம் பண்ணேன். நவீன் ஐயோ சுத்தமாக இல்லை. அவனாவது கொஞ்ச நேரமாவது சர்வைவ் ஆனான். நானே ஒன்றுமே கிளிக்கல. சரி பாப்போம். இந்த ஐயோ தாத்தா வரா ஓடு இவன் வேற நொண்டானே. 4வது டே இருக்கா அடி வாங்கி ஐயோ தப்ஸ்ட உஷாராயிரு வெளியே தாத்தா இருக்கும். ஓகே இப்போ ட்ரெயினுக்கு என்னென்ன தேவை? ஒரு ட்ரெயினுக்கு ஒன்று வேணும். ரைட். ஓகே வெப்பன் கீ எங்கே பார்த்தோம்? வெப்பன் கீ ஓகே கிச்சனில் இருக்கு. இப்போ போய் நம்ம கல்லுங்களை கலெக்ட் பண்ணணும். ஸ்லிங் ஸ்டோன் கிடைக்காது. ஓகே இதில் கூட நான் செத்தேன்னா அவ்வளோ தான் அசிங்கம். ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஓ பிளாங்க் அங்கே இருக்கு பாரு தெரியுதா? கிராணி வெளியே வந்துட்டு இருக்கும் போல பார்த்தா பாடுதான் தெரிஞ்சிச்சு. இல்லை நினைக்கிறேன். தாத்தா வரக்கூடாது உஷாராடு. ஓகே நான் தூங்கிட்டு இருக்குங்க. தாத்தா தூங்குறாரு. வேணும்னு அடிக்கிறான். நான் போனப்போ கரெக்டாக இருந்துச்சு அடிக்கணுமா? ஃபோர் டேஸ் ஐஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஆட போகிறோம். ஒன்றும் கிழிக்க முடியாது. ட்ரை பண்ணலாம். ப்ளீஸ் எஸ்கேப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம நவீன் பக்கத்தில் இருந்தால் நமக்கு ஆசை இல்லை. சரி பார்க்கலாம். இப்போது எஸ்கேப்பாக ட்ரை பண்ணலாம். பார்ப்போம். ஓ தாத்தா வர என்ன எஸ்கேப் ஆக முடியும். ஏன் கண்ட்ரோல் கிடைக்கலையா? ஏன்னா ஒரு மாதிரி திருப்ப ஆக மாட்டேன். ஏன் என்னாச்சு தெரியல. பக் இல்லை பக் ஆயிடுச்சு. ஓ இப்போ வேறு எதுவும். ஐயோ ஓ ட்ரைனேஜ் நம்ம கொள்ள போகிறாங்க. இது புதுசாக இருக்கு. ஏய் இப்போ கிராண்ட் பா உள்ள டான்ஸ் ஆடுறான். நம்மளை எரிய வைக்குமா? அப்படியா? ஏதோ ஆடு தாம்பா அப்படியே. ஸோ ஓகே சேலஞ்சு முடிஞ்சிருக்கு. சேலஞ்சு முடியல, நம்மகிட்ட சான்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோ. ஈஸியில் நான் இந்த சேலஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்து கிராணி 2 போவோன்ட்டான்னு ஒரு குறிக்கோளோட இருக்காது. கண்டிப்பாக முடிச்சிடுவோம் அடுத்த பார்ட்டில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சீக்கிரமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட்ஸ் பாய் ஃப்ரம் இமானுவல் அண்ட் Alan. தேங்க்யூ.